Hi friends, welcome to our channel Kuttima Novels. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து Wolfgang ஹோக்லர் அவரோட இன்சைட் லேர்னிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்சைட் லேர்னிங் அப்படின்னா உட்காட்சி கற்றல் கோட்பாடு. ஸோ உட்காட்சி கற்றல் கோட்பாடை வந்து சொன்னவர் ஹோக்லர். இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லாம் கிடையாது, அதை வச்சுலாம் யூஸ் பண்ண முடியாது. ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற அந்த க்ரியேட்டிவிட்டி வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்சைட் லேர்னிங் வந்து இருக்கணும். அதாவது திடீரென்று தோன்றுகின்ற ஒரு சொல்யூஷன் வந்து இருக்கணும், அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ இவர் வந்து கெசால்ட் சைக்காலஜியில் ஒரு முக்கியமான நபராக இருக்கார். அந்த சைக்காலஜியில் இன்சைட் லேர்னிங் வந்து இவர் தான் சொல்லியிருக்கார். ஓகேவா? ஸோ இவர் வந்து என்ன வந்து செஞ்சுருக்கார் அப்படின்னா ஒரு சிம்பான்சியை வந்து ஒரு 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 கூண்டில் அடைச்சி போட்டுட்டு அந்த கூண்டுக்கு வெளியே வந்து வாழைப்பழத்தை வைக்கிறாரு. அந்த சிம்பான்சிக்கு அவர் சாப்பாடு கொடுக்கல. ஸோ அதுக்கு ரொம்ப பசிக்குது அப்படி தானே, என்ன செய்யும், அந்த வாழைப்பழத்தை எடுக்க வந்து ட்ரை பண்ணும். கையை வச்சு எடுக்க ட்ரை பண்ணுது, காலை வச்சு எடுக்க ட்ரை பண்ணுது. பட் அந்த வாழைப்பழத்தை அதால் எடுக்க முடியல. திடீர்னு அதுக்கு ஒரு இன்சைட் லேர்னிங் வந்து தோணுது. என்ன செய்யுது அப்படின்னா 2 குச்சி எடுக்குது, பக்கத்தில் இருக்கிற 2 குச்சி எடுக்குது. அந்த குச்சியை வந்து அந்த கம்பி வெளியாக விட்டு அந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடுது. அப்புறம் அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா வாழைப்பழத்தை மேலே கட்டி தொங்க விடுறாரு. அந்த வாழைப்பழத்தை அந்த சிம்பன்சியால் எடுக்க முடியல, தவி பார்க்குது, ஆனாலும் எடுக்க முடியல. அதனால் என்ன செய்யுதுன்னா பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு அது மேலே ஏறி அந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடுது. ஸோ இதுதான் அந்த சிம்பன்சிக்கு இருக்கிற அந்த இன்சைட் லேர்னிங். அதாவது உள்ளே இருந்து உருவாகிற ஒரு சொல்யூஷன். அது வந்து எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னா அது வந்து ரீசனிங்கையும் க்ரியேட்டிவிட்டியும் என்கரேஜ் பண்ணாதான் கிடைக்கும். அது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஹோக்லர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதை வந்து கிளாஸஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா நம்ம வந்து பசில்ஸும் பிரெயின் ஸ்டார்மிங்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்சைட் லேர்னிங் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஹோக்லர் சொன்ன தியரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு தியரி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.